3 விதங்களிலே ஒரு மனிதன் ஐஸ்வர்யனாக முடியும். ஒன்று, தகப்பனார் பெரிய செல்வந்தராக இருந்து சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா தகப்பனாருக்கு பிறகு மகன் பாருங்க ஒரே நாள்ல பெரிய கோடீஸ்வரன் ஆகிருவான். இன்னொரு காரியம் இருக்கிறது, அது பிசாசு கொடுக்கிற ஐஸ்வர்யம். நீங்க பாருங்களேன், லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்றது, கலப்படம் பண்றது, ஃப்ராடு பிஸ்னஸ் பண்றது, பெரிய பணக்காரன் ஆயிடுவான். வீட்டுக்கு மேல வீடு கட்டுவான், கார் வாங்குவான், பெரிய செல்வந்தன் ஆயிடுவான். அது வேதனை. அதுல ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் கூட ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை தர முடியும். அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால பணக்காரன் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதபடி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கணும்.